ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த தகவல்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது இப்போ புதிய விசாவில் நீங்கள் ஒர்க் விசாவில் வர்றவங்க கூட இனிமேல் விஎஃப்எஸ் எல்லாம் அந்த பயோமெட்ரிக் முறையெல்லாம் பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ சிலர் ரீஎன்ட்ரி விசாவில் ஏற்கனவே சவுதியிலேருந்து வந்தவர்கள், அதாவது திரும்ப முடியாமல் இருப்பவங்க புதிய விசாலெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அது சவுதி அரசாங்கமே அனுமதி வழங்கிட்டாங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டும். உங்களுடைய எக்கமா எக்ஸ்பைரி ஆகிடுச்சா பழைய கம்பெனியில், அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த எக்கமா எக்ஸ்பைரி ஆகிடுச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான தகவல், நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியாக இருக்கட்டும், உங்கள் ஸ்பான்சர் மூலமாக ஹுரூப் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடாது. அதாவது அவர் தலைமறைவானவர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எக்கமா நம்பரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் சவுதி அரேபியாவில் ஹுரூப் மூலமாக, அதாவது ஹுரூப் ஆகி நீங்கள் எம்பசி மூலமாக சவுதியிலேருந்து நீங்கள் இந்தியா இப்போ திரும்ப புதிய விசாவில் ஒரு வேளை நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா, அது நீங்கள் என்ன தான் உங்களுக்கு விஎஃப்எஸில் பயோமெட்ரிக்லாம் எல்லாம் ஓகே ஆகி விசா கிடச்சி, டிக்கெட்டு எல்லாம் கிடச்சி, நீங்கள் சவுதி ஏர்போர்ட், இந்திய விமான நிலையத்திலேருந்து நீங்கள் புறப்பட்டு சவுதி ஏர்போர்ட் வந்தீங்கன்னா, சவுதி ஏர்போர்ட்டில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா சவுதி ஏர்போர்ட்டில் ஃபிங்கர் வைப்பாங்க. அப்போ கண்டிப்பாக என்னென்னா பிரச்சனை இருக்கும். அதனால் சிறை செல்ல கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே குற்றம் போன்ற செயல்களை ஈடுபட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது பிரச்சனைகளில் ஈடுபட்டு அவங்க சவுதியிலேருந்து எப்படியோ எக்ஸிட்டில் போயிருப்பாங்க. அவங்க திரும்ப ஏதாவது ஒரு விசாவில் வர்றதுக்கு சவுதிக்கு முயற்சி பண்ணாலும் அவங்க சவுதி விமான நிலையத்திலாம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது உங்கள் மேலே எதுவும் வயலேஷன்ஸ் எதுவும் இருக்கா, அபராத தொகைகள் எதுவும் இருக்கா இதுக்கு முன்னாடி அப்படின்றத நீங்கள் ஒரு செக் பண்ணணும். குரூப் ஸ்டேட்டஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வருவதற்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே சவுதி அரசாங்கத்துடைய அந்த அறிவிப்பின்படி குரூப்பானவர்கள் நீங்கள் இப்போ ஊருக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க 5 வருஷம் கழிச்சு தான் சவுதி அரேபியாவுக்கு வர முயற்சி பண்ணணும். மற்றபடி குற்றம் போன்ற செயல்களில் ஈடுபட்டு நீங்கள் இப்போ இந்தியா இந்தியா வந்தவங்களாக இருந்தாலும், அதை வெளிநாட்டுக்கு நீங்கள் சென்று உங்கள் ஊருக்கு சென்றிருந்தால் திரும்ப சவுதி அரேபியாவுக்கு வர முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்கள் மேலே எந்த ஒரு வயலேஷன், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி மற்றவர்கள் புதிய ஒர்க் விசாவில் வர்றது, புதிய விசாவில் வர்றது, சவுதி அரேபியாவுக்கு வர்றது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக முக்கியமான தகவல், உங்களுடைய பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சவுதியிலேருந்து நீங்கள் ரீஎன்ட்ரி விசாவில் போனால் கூட குறைஞ்சபட்சம் 3 மாதம் வேலிடிட்டி இருக்கணும். அப்போ தான் ரீஎன்ட்ரிலே போக முடியும். அதுபோக எப்பயுமே உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்கள் பாஸ்போர்ட் வேலிடிட்டி அதை 1 வருஷம் இருக்கும்பொழுது நீங்கள் ரெனியூவல் செய்ய தொடங்கிக்கோங்க. அது இந்தியாவிலே ரெனியூவல் செய்யலாம், சவுதி அரேபியாவிலே நீங்கள் ரெனியூவல் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நம்ம பதிவு செய்கிறோம். அடுத்ததாக சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா ஒரு தீ விபத்து சமீபத்தில் ஏற்பட்டிருக்கு. அதாவது கடற்பாசி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 இந்தியர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்தியாவில் உள்ள உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த 3 பேர். மீதி ஒருத்தர் எகிப்திய நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த இறந்தவர்கள் 3 பேருமே ரொம்ப சின்ன வயசு தான், அதாவது 35 வயசு 38 வயசு, இன்னொருத்தருக்கும் 35 வயசு தான். ஸோ இந்தியர்கள் 3 பேர் அதில் உயிரிழந்திருக்கின்றனர். அந்த ஒரு சம்பவமும் சவுதி அரேபியாவில் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரியாத்தில் வெளிநாட்டவர் ஒருத்தர் வேலைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத நபர் ஓட்டி வந்த கார் மீது மோதியதில் அந்த நபர் உயிரிழந்திருக்கிறாரு. இதுவும் ஒரு பரிதாபத்துக்குரிய சம்பவம். அடுத்து சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா இப்போ பேருந்துகள் சட்டத்தை மீறினால், அதாவது விதிமுறை மீறல்களை ஈடுபட்டால் கேமராக்கள் இப்போது அவற்றை பிடிக்கும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்புலேருந்து அதாவது பல்வேறு நடவடிக்கையெல்லாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. விதிமுறை மீறல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் நீங்கள் பாஸ்போர்ட் மற்றும் விசா சம்மந்தப்பட்ட சேவைகள், இல்லை அட்டஸ்டேஷன் எதுக்காவது நீங்கள் விஎஃப்எஸ்க்கு செல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த விஎஃப்எஸ் செல்றதுக்கு முன்னாடி முன் அனுமதி அந்த அப்பாயின்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஏன்னா பல்வேறு சேவைகளை சவுதி அரேபியாவில் எல்லா இடங்கள்லையுமே மேக்ஸிமம் பல்வேறு இடங்களில் இப்போ ஜுபைல், ஜித்தா, நிறைய இடத்துல விஎஃப்எஸ் அவங்க சேவைகளை வழங்கி வர்றாங்க. ஆனால் நீங்கள் விஎஃப்எஸ் அலுவலகம் செல்பவர்கள் கண்டிப்பாக முன் அனுமதி நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக சவுதி அரேபியாவில் இந்த ஒப்பந்த காலத்துக்கு முன் வீட்டை காலி செய்தாலும் வாடகைதாரர் முழு வாடகை செலுத்த வேண்டும் அப்படின்றத அந்த இசார் அப்படின்ற
தளம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஆன்லைன் மூலமாக தான் இனிமேல் வாடகைலாம் வந்து செலுத்தணும். அது ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். சவுதி அரசாங்கம் வந்து இப்போ அதை அமல்படுத்த தொடங்கிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒப்பந்த காலம் அந்த கான்ட்ராக்ட் பீரியடுன்னு இருக்கும்ல, அதாவது வாடகைக்கு இருக்கிறவருக்கும் சரி ஓனருக்கும் சரி, அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் வந்து முடியறதுக்கு முன்பே வீட்டை காலி செய்தால் வாடகைதாரர் வந்து முழு வாடகை வந்து செலுத்தணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.